எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து என்று சொல்லீர்கள். தேர்தல் வருகின்ற பொழுது சொன்னீர்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திரு ஸ்டாலின் சொன்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்தினாரு. இப்ப 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு யார்ட்டு கொண்டு கொடுப்ப? யார்ட்டு கொண்டு கொடுப்ப? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். என்ன ரகசியம்? 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்குறதா ரகசியம்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் என்பதை, எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, இன்னொன்றை சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் சிறுபான்மை மக்கள் பற்றி பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுறார். எதிர்கட்சி தலைவருக்கு திடீர்னு எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாசம் பொங்கிட்டு சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவி காலத்திலும் சரி, அம்மா அரசு இருக்கின்ற பொழுதும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. அவர் வைத்த கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றல. ஆகவே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சிதறிவிடும் என்ற அச்சத்தில் இன்றைக்கு ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே 25/9/2023 அன்று தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னோடி கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் போற, விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள் என்று. அதை சிறுபான்மை மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் ஸ்டாலின் இன்னைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். அச்சத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல இந்த விடியா திமுக அரசுல பாத்தீங்கன்னா இது அரசாங்கம் குழு அரசாங்கம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு குழு போட்டுவார். அதோட முடிஞ்சு போச்சு. குழு போடுறதா இந்த முதலமைச்சருடைய வேலை. குழு அரசாங்கம் தான். இந்த ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எனக்கு முன்னாலே பேசுகிற குறிப்பிட்டார்களே, அழகாக குறிப்பிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரம்மாண்டமான சாலை, இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதோட பொதுப்பணித்துறையில் மூலம் ஏராளமான திட்டங்கள், பல்வேறு துறையில் சாதனைகள். இந்தியாவிலேயே தேசிய அளவில்
பல துறைகளில அதிகமான தேசிய விருதுகள் பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறோம். போக்குவரத்து துறையில தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறோம். மின்துறையில தேசிய விருது, உயர்கல்வியில தேசிய விருது, சமூக துறையில தேசிய விருது, இப்படி பல துறைகளில் தேசிய விருதுகளை பெற்று சிறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். உங்களுடைய ஆட்சியில் ஏதாவது இருந்ததா? எதையாவது குறிப்பிட முடியுமா? ஒரு பெரிய திட்டமாக செயல்படுத்துறீங்களா? எத்தனை பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 62,000 கோடியில மெட்ரோ ரயில் திட்டம் கட்ட 2 அந்த 118 கிலோமீட்டர் அந்த ரயில்வே பாதை அமைத்து ஆங்காங்கே ரயில் நிலையம் கட்டுவதற்காக 62,000 கோடி அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக கொண்டு வந்து அடிக்கல் நாட்டிய கட்சி அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி ஒரு திட்டத்தை சொல்லு. எத்தனை கல்லூரிகள் எனக்கு முன்னாலே பேசினார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கின்றது. அம்மா மறைவு வரை அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்திருக்குது. பல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்திருக்கிறோம். அதே போல கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 3 கொண்டாந்திருக்கிறோம். கால்நடை மருத்துவ பூங்கா கொண்டாந்திருக்கிறோம். என்ஜினியரிங் கல்லூரி, அதே போல பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, பொறியியல் கல்லூரி என்று ஏராளமான கல்லூரி திறந்ததன் விளைவு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. 2030 அடைய வேண்டிய இலக்க 2019-20 நாம் அடைந்தோம் இல்லையோ? 2011 அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது வெறும் 134 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்பா அம்மா இருக்கின்ற பொழுது கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தால் இன்னைக்கு தமிழகத்திலே சாதாரண ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டிருக்கின்ற ஏழை குடும்பத்திலே இருந்த மாணவன் கூட குறைந்த கட்டணத்திலே அரசாங்கத்தினுடைய கல்லூரியிலே படித்து இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிக்கின்ற முதல் மாநிலமா இருந்தது. இதெல்லாம் அதிமுக அரசாங்கத்துடைய சாதனை. அது மட்டுமல்ல, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏழை மாணவர்கள் இரவுகள் பாராமல் விவசாய தொழில் ஈடுபட்டிருக்கின்ற ரத்தத்தை வீர சிந்தி அது விவசாய தொழிலாளிய மகன், விவசாயியுடைய மகன், ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த மாணவ மாணவிகள் அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2160 பேர் அந்த ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர்களாக பல் மருத்துவர்களாக. இதெல்லாம் சாதனை. உடைய ஆட்சியில் ஒரு சாதனையால் கோடிட்டு காட்ட முடியுமா? அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள், தென் மாவட்டத்திலே 4 மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசிடம் உதவி கேட்டுக் கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தி தினந்தோறும் வந்துட்டு இருக்குது. முதலமைச்சரும் தெரிவிக்கிறாரு, சக அமைச்சரும் தெரிவிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி முன்னே போய் உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்கணும்னு சொல்ற. எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க, நீ எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவ. அதனால் யார் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம கேட்கிற இடத்துல இருக்கிற கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும். அது மட்டும் இல்ல, சென்னையில் மிக்ஜாம் புயல் 3ஆம் தேதி 4 மணிக்கு வந்துடுது, 4ஆம் தேதி மழை பெய்யுது, 5ஆம் தேதி தண்ணி தேங்கி நிக்குது. அது வரைக்கும் அதிகாரி போல. இன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை பேட்டி கொடுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து ராட்சச மின் மோட்டரை கேட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு 5ஆம் தேதி இரவு அவர் பேட்டி கொடுக்கிறார். அது வரைக்கும் முன்னேற்பாடை செய்யல.
5ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் திரு டி.ஆர். பாலு எம்பி அவர்கள் பேசுறார். திமுக சார்பா இன்றைக்கு மெக்ஜாம் புயல்ல கடுமையா பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு 6300 கோடி கொடுங்கிற எந்த அடிப்படையில் கேட்க? மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணி வடிஞ்ச பிறகு எந்தெந்த துறையில எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டா தான் மத்திய அரசு கொடுக்கும். நல்ல முறையா கேட்டாலே மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்காது, நிதி கிடைக்காது. நீ போற போக்கில் கேட்டா எப்படி நிதி கிடைக்கும்? இதெல்லாம் எதற்கு? விளம்பரப்படுத்துவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. நிதி கிடைக்கல என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு, இவர்கள் செய்த தவறை மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிப்பதற்கு நாடாளுமன்றத்தை பேசியிருக்கிறார். இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு செயல்படாத காரணத்தில்தான் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இந்த நேரத்தில் சொல்லி, இப்படி உதயநிதி ஸ்டாலின் கேட்கறீங்க, உங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு, உங்க தாத்தாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் எங்க இருந்து? 83 கோடி. எழுதாத பேனாவை கடல்ல வைக்கிறதுக்கு 83 கோடி. மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம வீடு இழந்து, கால்நடை இழந்து, இன்றைக்கு விவசாயிகள் பயிரெல்லாம் இழந்து, உப்பளத்தில் அந்த தண்ணியில உப்பெல்லாம் கரைஞ்சு போய் தொழிற்பேட்டையில தொழில் செய்ய முடியாத நீர் இறங்கி அந்த இந்தெல்லாம் பழுதடைந்து அவர்கள் இந்த அரசாங்கத்தில் நிதி கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த ஏக்கமெல்லாம் உனக்கு கல்லு தெரியல. கடல்ல கொண்டு போய் 83 கோடிய எழுதாத பேனா வைக்கிறேன். அதோட உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. யாரோட விளையாட வேண்டாம், மக்கள் துன்பமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் விளையாட்டு வேணும். கார் ரேஸ் விடுறாங்க, சென்னை மாநகரத்தில் கார் ரேஸ் விடுறாங்க. ஃபார்முலா காரா, ஃபார்முலா 4 நினைக்கிறேன். அந்த கார் ரேஸ் விடுறதுக்கு 42 கோடி செலவழிக்கிறார். 42 கோடியில அந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு சாலை அமைக்கிறாங்க. யார் விட்டு பணத்தை யார் கொடுக்குது? இன்னைக்கு மக்களுடைய வரி பணம் எப்படி ஊதாரித்தனமாக செயல்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி செய்யல. அவள் விளம்பரத்தை தேடுவதற்கு அரசாங்க பணத்திலே அவருடைய குடும்பத்திற்கு நினைவு பேனா வைக்கிறதுக்கு. உங்களை போல நாட்டு மக்களை மறந்த கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல, அண்ணா திமுக அரசாங்கம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக அரசாங்கம். மத்திய அரசிலிருந்து நிதி வரும் என்று எதிர்பார்க்காமல் மாநில அரசாங்க நிதியிலிருந்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2007-8 மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி இருக்குது. மாநிலத்தில் திமுக ஆட்சி. அப்பொழுது கனமழை, அந்த கனமழையில 1139 கோடி நிவாரணம் கேட்கிறாங்க. அப்ப வெறும் 142 கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில. 2008-9 நிசா புயல், திமுக ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த கூட்டணியில அங்க வைக்கின்றது. அப்பொழுது 3789 கோடி கேட்கிறாங்க, வெறும் 570 கோடி தான் கொடுத்தாங்க. ஆக இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதியெல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது. அதே போல அதிமுக ஆட்சியிலும் அதே போலதான். அதிமுக ஆட்சியிலையும் பல புயல்கள் வந்தது. 2011-12 அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது 5248 கோடி நமக்கு நிவாரண தொகை மத்திய அரசிலிருந்து கேட்டோம். அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் வெறும் 500 கோடி தான் நிவாரணமாக கொடுத்தாங்க. 2012-13 வறட்சி, அந்த வறட்சி காலத்தில் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது 19,988 கோடி நம்ம வறட்சி நிவாரணம் கேட்டோம். அப்போ வெறும் 655 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சது. 2015-16 வெள்ளம், அப்போ 25,919 கோடி நாம் கேட்ட நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்தது 1737 கோடி தான். பிஜேபி அரசாங்கம் இருந்தது. 2016-17 வறட்சி 39,525 கோடி மாநில அரசு, அம்மாவுடைய அரசு கேட்டது. அவள் விடுவித்த தொகை 1748 கோடி. 2016-17 வருத்தா அந்த
வர்தா புயல் போது நாம் கேட்ட நிதி 22,573 கோடி. மத்திய அரசு விடுவித்தது வெறும் 776 கோடி தான், பிஜேபி அரசாங்கம். அதே போல 2017-18 ஒக்கி புயல் கனமழை, அந்த காலகட்டத்தில் 9,302 கோடி நமக்கு நிவாரண தொகை கேட்டோம். ஆனா மத்திய அரசு விடுவிச்சது 133 கோடி. அப்போ பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலே. 2018-19 கஜா புயல் டெல்டா மாவட்டமே புரட்டி போட்டு விட்டு போயிட்டு, அப்படிப்பட்ட கஜா புயல்ல அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு இழப்பீட்டு தொகையாக 14,899 கோடி நம்ம கேட்ட நிதி. ஆனால் அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 1,146 கோடி தான் கொடுத்தது. அதே போல 2020 நிவர் புரவி 2 புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் மகளை போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பார்க்கிறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை. இவர்களை போல அரசியல் செய்வதற்கு நாங்கள் அல்ல. மக்களுக்காக ஆட்சி இந்த கட்சி அதிமுக கட்சி, அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மத்திய அரசுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து தேவையான அளவுக்கு மத்திய அரசு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்க விரும்புகிறேன். அதே போல இன்றையும் சொல்லுகிறார், இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 26 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பல்வேறு கருத்து வேற்றுமையில் உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்குது. அந்த கட்சியில இப்பொழுதே புகைச்சல் வந்துடுது. 19 நடைபெற்ற கூட்டத்திலேயே ஒரு புகைச்சல் வந்துடுது. அப்ப என்ன சொல்றாரு நிதிஷ்குமார் பேசுகின்ற பொழுது இந்தியில பேசுறாரு. அப்போ திரு DR பாலு MP அவர்கள் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்றாங்க. கூடாது கூடாது, நீங்க வேணா ஹிந்தி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு என்னுடைய பேச்சை மொழிபெயர்க்கார் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். இதுதான் நிலைமை. இப்பொழுதே புகையை தொடங்கிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் விடியா திமுக அரசு, திமுக முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று பேசுவார். அங்கே ஏன் குரல் கொடுக்கவில்லை? இதுதான் திமுக ரட்ட வேடம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அதே போல இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த வாக்காளர் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேவையான நிதியை மத்திய அரசிலிருந்து பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை, மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். நாம் கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம், வெற்றி பெற்றாங்க, ஆட்சி வந்துறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல், பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க. அப்ப நாம பாதிக்கிறோம். இனி அந்த நிலை கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே மக்கள் துணையோடு வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுமன்ற அங்கே குரல் கொடுப்பார்கள். இன்னும் எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுமார் 37 நாடாளுமன்ற இருந்தார்கள். அப்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த நதிநீர் பிரச்சனைக்காக சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. ஓட்டு போட்ட மக்களுக்கு
தீர்வு காண்பதற்காக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு விவசாய பொருடி மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கப்பட்ட காட்சி இன்றைக்கும் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. திமுக நீட் தேர்வு என்று சொல்லுகிறீர்களே, நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கின்ற தெம்பு திராணி உங்களுக்கு இருக்குதா? கிடையாது.